Hi students. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா போலரைசேஷன் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக லைட்டோட ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு லைட்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதாவது ஒரு லைட் சோர்ஸ் இருக்குன்னா அதுலேருந்து வெளில வர லைட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டுட்டு ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் இருக்குன்னா அது வழியாக என்ன செய்யும், லைட்டு ஊடுருவி அந்த பக்கம் போகும். அது உங்களுக்கு தெரியும். ரிஃப்ளெக்ஷன் தெரியும், ரிஃப்ராக்ஷன் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நமக்கு 2 சோர்ஸ் தேவைப்படுது. 2 லைட் சோர்ஸ் மோஸ்ட்லி கொஹிரண்ட் சோர்ஸஸாக இருக்கும். ஒன்றோட ஒன்று இன்டர்ஃபியர் ஆகும். அதை வச்சு நம்ம இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம படித்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் படித்தோம். ஓகேவா? டைஃப்ராக்ஷனாக என்ன சார் அப்படின்னாக்கா விளிம்பு விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு அந்த அப்ஸ்ட்ராக்கிள் சைஸ் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து லைட்டோட ப்ராப்பர்ட்டி வளைஞ்சு போகும் அப்படின்ற விஷயம். அதாவது அது வந்து பார்த்தா வயலேட் டு த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொன்னோம். அப்போ டைஃப்ராக்ஷன் அப்படின்றது அடுத்த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? இதுக்கு அடுத்தது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சார் அப்படின்னா போலரைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் ஜென்ரலாக லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதில் சில அதாவது வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே இது 4மே பார்த்திங்கன்னா வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ இதில் லைட்டுங்கிறது பார்த்திங்கனாக்கா டிரான்ஸ்வர்ஸ் வேவா லாஞ்சிடியூட்னல் வேவா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா? லைட்டுங்கிறது நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ லைட்டு மஸ்ட் பி டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? லாஞ்சிடியூட்னலாக இருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்கன்னா அது இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா போலரைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுக்கிறோம். ரைட்டா? அப்போ இப்போ லைட் ஜென்ரலாக லைட்டுங்கிறது வேவா பார்ட்டிக்கலா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஏற்கனவே இருந்துச்சு. அப்புறம் அது வந்து ஐன்ஸ்டீன் என்ன சொன்னார், லைட்டுங்கிறது வேவாகவும் இருக்கும் பார்ட்டிக்கலாகவும் இருக்கும் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர். அது வந்து அதோடைய சோர்ஸை பொறுத்து அதோடைய எந்த ப்ராப்பர்ட்டியும் நம்ம வேவ் ப்ராப்பர்ட்டியும் சில நேரத்தில் யூஸ் பண்ணுவோம், பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டியும் சில நேரத்தில் யூஸ் பண்ணலாம். அப்போ இட் ஹேஸ் டியூவல் கேரக்டர் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து வேவ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அப்படின்றது இந்த 2 ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நம்ம லைட்டுங்கிறது வேவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேவ் ப்ரூவ் பண்ணிட்டாக்கா அப்போ இது வந்து லாஞ்சிடியூட்னல் வேவா டிரான்ஸ்வர்ஸ் வேவா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அப்போ லாஞ்சிடியூட்னல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா லாஞ்சிடியூட்னல் வேவ்லையும் என்ன நடக்கும், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் நடக்கும். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்லையும் இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் நடக்கும். அப்போ இதில் லைட்டுங்கிறது லாஞ்சிடியூட்னலாக டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு தெரியாது. ஓகேவா? வேவ்னு இருந்தால் அதுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. லைட் வேவ்ங்கிறது லாஞ்சிடியூட்னலாக டிரான்ஸ்வர்ஸ் அப்படின்னு தெரியாது. அப்போ ஒன்லி டிரான்ஸ்வர்ஸ் வேவ் ஹேவிங் ப்ராப்பர்ட்டி கால்டு போலரைசேஷன். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மட்டும்தான் என்னென்னு சொல்கிறாங்க, போலரைசேஷன் அப்படின்ற விஷயத்த செய்ய முடியும் அப்படின்றாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம இந்த போலரைசேஷனுக்கு என்ன ஸ்பெஷல் சார் அப்படின்னாக்கா த ஃபினாமினன் ஆஃப் போலரைசேஷன் directly proves that light waves are only transverse in nature அப்படின்னு சொல்லிட்டாங்க. லைட் வேவ்ங்கிறது கண்டிப்பாக டிரான்ஸ்வர்ஸ் இன் நேச்சர் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது போலரைசேஷன் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. அடுத்தது லைட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்படின்னுவோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். நம்ம மோஸ்ட்லி நமக்கு என்ன எடுத்துப்போம், எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்டை மட்டும்தான் இங்கே பற்றி பேசிகிட்டு இருப்போம். ரைட்டு. அப்போ வாட் இஸ் போலரைசேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் என்ன சொல்லுவீங்க, எப்படி எழுதுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இங்கே பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைட்டுங்கிறது எல்லா டேரக்ஷன்லேயும் வைப்ரேஷன் இருக்கும். லைட்டோடைய ஆல் பாசிபிள் டேரக்ஷன்ஸ் இல்லையா, லைட் மஸ்ட்டு ஸ்ப்ரெட் இன் ஆல் பாசிபிள் டேரக்ஷன். எல்லா டேரக்ஷன்லேயும் வைப்ரேஷன் இருக்கும், எல்லா டேரக்ஷன்லேயும் அது ஸ்ப்ரெட் ஆகும். ரைட்டா? அப்போ இதில் அன்போலரைஸ்டு லைட்டுன்னு ஒன்று இருக்கும். சாதாரண லைட் சோர்ஸ்லேருந்து வர்றது தான் அன்போலரைஸ்டு லைட்டு. அதை நம்ம போலரைசரோ இல்லை அனலைசர் வழியோ அதை பாஸ் பண்ணும்போது அதோடைய வைப்ரேஷன்ஸ் ஆர் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன். ப்ராபகேஷன் டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் வைப்ரேஷன் இருந்தாக்கா அந்த லைட்டுக்கு பேர் போலரைஸ்டு லைட்டு. அன்போலரைஸ்டு லைட்னா ஆல் டைரக்ஷன்ஸ்லேயும் வைப்ரேஷன்ஸ் இருக்கும். போலரைஸ்டு லைட் போலரைசர் வழியாக நான் அனுப்பிட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது all the vibrations are in a single plane இல்லை all the vibrations are
பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதான் சொல்லுவாங்க பாருங்கள், த ஃபினாமினான் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிங் த வைப்ரேஷன் ஆஃப் லைட் டு பர்டிகுலர் டைரக்ஷன் perpendicular to the direction of propagation of wave is called polarized light. அப்போ polarized lightனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் நம்ம லைட் வேவை பாஸ் பண்ணும்போது அந்த வேவோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் வைப்ரேஷன் இருக்குது சார் அப்படின்னா அந்த லைட்டுக்கு பேர் என்னென்னு சொல்கிறாங்க, போலரைஸ்டு லைட் அப்படின்றாங்க. ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளேன் போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு லைட் வேவ் பார்த்திங்கனாக்கா பாஸ் ஆகும்போது ஒரு பர்டிகுலர் பிளேனில் மட்டும் இருக்கும். ஓகேவா? அதை நம்ம பிளேன் போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், அதுக்கு இதை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல வாட் இஸ் அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்போலரைஸ்டு லைட்னா ஒன்றும் இல்லை, எனி லைட் சோர்ஸ் கிவ் அன்போலரைஸ்டு லைட் that light having vibration in all the direction, in all possible direction is called unpolarized light அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். if the vibration of light wave are present only one direction in a plane perpendicular to the direction of propagation of wave is said to be polarized or plane polarized. போலரைஸ்டுனாலும் பிளேன் போலரைஸ்டுனாலும் கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ரைட்டு. இங்கே பாருங்கள், அன்போலரைஸ்டு லைட்டை நம்ம இப்படி தான் குறிப்போம், போலரைஸ்டு லைட்டை நம்ம இந்த மாதிரி குறிப்போம். ரைட்டா? இப்போ இதுக்கு முன்னாடி இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிக்கலாம் சார். எப்படின்னாக்கா, இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டேரக்ஷன்லேயும் என்ன இருக்குது, வைப்ரேஷன் இருக்குது. நான் இதை வந்து ஏதோ ஒரு போலரைசர் வழியாக நான் அனுப்புகிறேன். ஓகேவா? போலரைசர் வழியாக அனுப்பும்போது வெளியில் வர லைட் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரிஞ்சிடும். எப்படி சார் பிரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா அன்போலரைஸ்டு லைட் அப்படின்னு சொன்னோம். இது நான் போலரைசர் வழியாக அனுப்புகிறேன். இது வந்து லைட் சோர்ஸ். ஓகேவா? போலரைசர் வழியாக அனுப்புகிறேன். அனுப்பும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைரக்ஷன் ஆஃப் பிளேன் ஆஃப் போலராய்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன்லேயே இருக்குன்னா அதை நம்ம இந்த மாதிரி குறிப்போம். டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷனுக்கு அதை டாட் வச்சு குறிப்போம். ஓகேவா? டாட்டுங்கிறது டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்லேயே இருந்தோன்னா அது வந்து டாட் வச்சு குறிக்கிறோம். அதே டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் ஆஃப் லைட்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தால் அதை நம்ம எப்படி போடுவோம், இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டு காட்டுவோம். ரைட்டா? அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஒரு போலரைசர் வழியாக சாதாரண அன்போலரைஸ்டு லைட் அனுப்பும்போது the vibrations are separated, இல்லை vibrations are perpendicular to the direction of propagation, அது polarized light. அதுவே அந்த டைரக்ஷன், அதே டைரக்ஷன் லைட் ப்ராபகேட் ஆகிற டைரக்ஷன்லேயே இருந்தனாக்கா அது அன்போலரைஸ்ட் லைட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பிளேன் ஆஃப் வைப்ரேஷன், பிளேன் ஆஃப் போலரைசேஷன் அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஓகேவா? இப்போ நான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து லைட் சோர்ஸுப்பா. ஓகேவா? இதுதான் லைட் சோர்ஸு. இங்கேருந்து ஒரு லைட்டு பாஸ் ஆகிட்டு போகுது. ஓகேவா? போகும்போது அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்குது இல்லையா, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பிளேன் ஆஃப் வைப்ரேஷன். பிளேன் ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்றாங்க. அதாவது இந்த டைரக்ஷன்லேயே ஒரு பிளேன் இருந்தாக்கா அது பிளேன் ஆஃப் வைப்ரேஷன். இந்த டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக எப்படி இருந்தானா அது பிளேன் ஆஃப் போலரைசேஷன். பிளேன் ஆஃப் போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்படி தான் லைட் போக போகுது. நமக்கு இந்த டைரக்ஷனில் இருந்தால் அது பிளேன் ஆஃப் வைப்ரேஷன், இந்த டைரக்ஷனில் இருந்தால் அது பிளேன் ஆஃப் போலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அப்போ இது எப்படி சொல்வீங்க, டெஃபினிஷனாக சொல்லணும் சார் அப்படின்னாக்கா, the plane is containing in the direction of electric field is called plane of vibration. The plane containing direction perpendicular to the direction of vibration is called plane of polarization அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பிளேன் ஆஃப் வைப்ரேஷனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிற அந்த பிளேனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, பிளேன் ஆஃப் போலரைசேஷன் அப்படின்றாங்க. பிளேன் ஆஃப் வைப்ரேஷன்னா ஏபிசிடி. ஓகேவா? அதுதான் ஏபிசிடி. நெக்ஸ்ட் பிளேன் ஆஃப் போலரைசேஷன்னாக்கா ஏபிசிடிக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷன், அதுதான் என்னது இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு போடுறோம். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், வாட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்லேருந்து வேவ் என்ன, வேவுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வேவ்னு ஜென்ரலாக சொல்லிட்டாக்கா அதை ரெண்டு ப்ராப்பர்ட்டியாக பிரிப்போம். ஒன்று வந்து ட்ரான்ஸ்வர்சல் லாஞ்சிடியூட்னலான வரும். ட்ரான்ஸ்வர்சல் லாஞ்சிடியூடல் ரெண்டுத்துக்குமே நமக்கு என்ன சொல்லுவோம், இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன் ரெண்டுத்துக்குமே பொருந்தும்.
ஆனால் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் ஒன்லி ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி போலரைசேஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ வாட் இஸ் போலரைசேஷன் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பிளேன் போலரைஸ்ட்னா என்ன, அன்போலரைஸ்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது ஒரு பிளேன் ஆஃப் வைப்ரேஷன்னா பிளேன் ஆஃப் போலரைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹவு டு வி ப்ரிப்பேர் இல்லை ஹவு டு வி ப்ரொடியூஸ் போலரைஸ்ட் லைட் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். அது அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ.